ஃபஸ்ட்டு மாநாடு நாம் தமிழர் கட்சி மாநாட்டுக்கு தான் வந்திருக்கோம். தென் மாவட்டங்களுக்கு தனியாக பார்க்கிங்க்கு இடம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கனால நாங்கள் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். என் லைஃப்பில் ஒரு கட்சி சார்பாக அட்டன் பண்ணுற முதல் மாநாடு பயங்கரமாக இருக்குங்க. புது அனுபவமாக இருக்குது. என்னால் நம்பவே முடியல. பின்னாடி எனக்கு பின்னாடி கொடியெல்லாம் பார்ப்பீங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியோட சின்னம் 2026 நடக்கக்கூடிய சட்டமன்றத்திற்கான சின்னம் இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கட்சியோட எப்போவுமே நிரந்தர கொடி உங்களால் பார்க்க முடியும். ஃபுல்லாங்க பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக வண்டி ஜாம் ஆயிடுச்சு. ஆனால் நாம் தமிழர் கட்சி தனிப்பட்ட முறையில் காவல் நிலையம் மட்டும் இல்லாமல் அவங்க பாதுகாப்பு படை மூலமாக வண்டி போகிறதுக்கான எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க. லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டட், நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ மக்கள் வருவாங்களா, இவ்வளோ வண்டி வருமா, இவ்வளோ வாகனங்கள். எங்களோட திண்டுக்கல் நகர தொகுதிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12-13 வண்டி நினைக்கிறேன். அவ்வளோ வண்டி வந்திருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தில் எத்தனைன்னு தெரியலைங்க. பயங்கர கூட்டம். இறங்கி நடந்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் போய்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக வண்டி நின்றுச்சு. இங்கே பாருங்க, வண்டி வந்துக்கிட்டே இருக்குங்க. இதான் மாநாடு நடக்கிற இடங்க. வேட்பாளர் உட்காரக்கூடிய இடம் ஸ்டேஜு. அங்கே தெரிகிறது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் பெரிய சுவர் மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக வைக்கலுங்க. எல்லாமே இருக்குது. உணவுலேருந்து புகைப்படம் வரைக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும். தண்ணீர், லெமன், சர்பத்து எல்லாமே பக்கா பிளானிங்கோடு நடத்துகிறாங்க. என்டிகே ஹாய் சொல். ஹாய், நாம் தமிழர். நாம் தமிழர். உங்கள் அக்கௌண்ட்? மை கார்த்திக் டுடே. மை கார்த்திக் டுடே. டுடே இன்ஸ்டாலியா? இல்லை, யூடியூப் சேனல். யூடியூப் சேனல். ஓகே. முக்கியமாக இங்கே முக்கியத்துவம் கொடுக்குற விஷயம் புத்தகத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சின்னம் நாம் தமிழர் கட்சி. எல்லா மாநாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோட அவங்களோட சின்னம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சி எல்லாத்துலேயும் மாற்றுங்கிற மாதிரி தமிழ்நாட்டோட கொடியை வந்து முன்னிலைப்படுத்தி வச்சுருக்காங்க. இது எந்த மாநாட்டிலையும் நடக்காத ஒரு விஷயம். அதையும் தாண்டி கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட எல்லா நடனங்கள், கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி மேடையில் பார்க்க முடியும். நம்மளாம் எதெல்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோமோ, பாரம்பரிய கலைகள் எதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறோமோ, அது எல்லாமே நாம் தமிழ் கட்சி மாநாட்டுக்கு வந்தீங்கன்னா பார்க்க முடியும். கண்டிப்பாக நான் பார்க்க போகிறேன். பயங்கர ஆர்வமாக இருக்குது. முதல் மாநாடில் இவ்வளோ வாலண்டியர்ஸ். இதில் முக்கியமாக ஹைலைட்டாக நம்ம என்ன விஷயம் பார்க்கணும்னா, நாம் தமிழர் கட்சி யாரெல்லாம் பெரியார்கள், தமிழ்நாட்டோடு மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லா தமிழ் மக்களுக்கும் யாரெல்லாம் பெரியார் நினைக்கிறோமோ அவங்களோட எல்லா புகைப்படமும் இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி ஒவ்வொரு ஃப்ளெக்ஸ்லையும் உங்களால் பார்க்க முடியும். சீமானவர்கள் மேடையில் பேசக்கூடிய வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தத்துவங்கள், சித்தாந்தம் எல்லாமே ஒவ்வொரு ஃப்ளெக்ஸ்லையும் பார்க்க முடியுது. ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நேரம் வேற மானா சினிமா பாட்டு பாடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கல்நீச்சி பாட்டு பாடுது. முழுக்க முழுக்க தலைவர் பிரபாகரனோட படங்கள், டிஷர்ட்டு, புத்தகங்கள் எல்லாமே A to Z எல்லாமே இருக்குது. நுழைவாயிலே இருக்குது. வரலாறு சம்மந்தப்பட்ட எல்லா புத்தகங்களும் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம மாநாட்டுக்குள்ள என்ட்ரி ஆக போகிறோம். உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் மாநாடுங்க. பயங்கரமாக இருக்குங்க. வாய்ப்பே இல்லை. சமூக வலைதளங்கள் யூடியூப்ல மட்டும்தான் நம்ம இதை ரெடி ஆகிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நேரடியாக களத்தில் நம்ம இருக்கிறோம். எத்தனை பேர் பாருங்க, எத்தனை பேர். வேட்பாளர்களோட மேடை பயங்கரமாக இருக்கு.
பாருங்க குடிநீர் வச்சுருக்காங்க பாருங்க, குடிக்க தண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுருக்காங்க. கொடி நாம் தமிழர் சின்னம் கொடி, தமிழ்நாட்டு கொடி, கட்சியோட புலிக்கொடி எல்லாமே இருக்கு. இவங்க தாங்க நாம பெரியார். சுத்தி மேடையை சுத்தி மாநாடு சுத்தி எல்லாருமே பெரியார்கள் தான். தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பெரியார் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம் யாரெல்லாம் நமக்கு பெரியாரா இருந்தாங்கன்னு. பட்டினத்தார் இருக்காரு, வைகுண்டர், கக்கன், ஜீவானந்தம், சிங்காரவேலன் எல்லாருமே இருக்காங்க. அஞ்சலைமால் இருக்காங்க. முக்கியமாக இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தொகுதி ரீதியாக நாற்காலிகள் போட்டிருக்காங்க. இத்தனை பேர் பாருங்க, யாரு சத்தம் போடல, யாரு கம்பத்துல ஏறல, கரண்ட் கம்பியில ஏறல, சேர் மேல ஏறி நிக்கல, எல்லாருமே உட்காந்துருக்காங்க. கண்டிப்பா கராத்தே அண்ட் சிலம்பம் கடுமையா பண்ணுவாரு. பிராக்டிஸ் நான் தான் கொடுப்பேன். சொல்லுவாரு அடிக்கடி, நாங்க மாட்டுக்கறி சாப்பிட போவோம், மாஸ்டர் வந்து அசந்துருவாருன்னு, அது நான் தான். கடுமையா பண்ணுவோம். 7 மணிக்கு ஆரம்பிச்சா 12 1 மணிக்கு தான் முடிப்போம் காலையில. Single punch with Kia. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Ready punch. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Attack. அதிகமாக கூட்டம் ரொம்ப அதிகமாகிருச்சு. நான் முன்னாடி வந்து கீழே உட்காந்துட்டேன். ஏன்னா சீமானவர்கள் பேசுகிறத பக்கத்தில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் முன்னாடியே வந்துட்டேன். கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, உட்கார இடமே இல்லை. இன்னும் வாகனங்கள் வந்துகிட்டே இருக்குது. அதனால் நான் ஸ்டேஜுக்கு பக்கத்தில் போய் வந்துட்டேன். ஏன்னா சீமான நான் பேசுகிறத நேரில் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. அதனால் ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து உட்காந்தாச்சு. இடம் இங்கே இத்தனை 1000 மக்கள் வந்து திரள்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் தலைமை பிரபாகரன் தலைமை தான். அது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க காரணம் தமிழ் தேசிய கொள்கை, தெளிவான ஒரு கொள்கை, இயற்கை வளம், தமிழகம், கலாச்சாரம், மொழி எல்லாமே சார்ந்து இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் மக்கள் இந்த அளவுக்கு இதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அங்கே நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்களா? அண்ணன் துருவன். அண்ணன் துருவன் வரதான் நிற்கிறாரு.
சண்டை பயிற்சி நடக்குதுங்க. முன்னோட்டம் மாதிரி காட்டுறாங்க, 2 பேரும் மோதிக்கிற மாதிரி. பயங்கரமாக இருக்குங்க. சிலம்பாட்டாங்க. போத பிடிங்க. பயங்கரமா இருக்குங்க. உண்மையிலேயே பார்க்க கூஸ் பம்ப்ஸா இருக்கு. வாய்ப்பே இல்லை. நேரில் வராதவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. Hey,
அண்ணன் சீமான் அவர்கள் வந்துட்டாரு. அதுக்காக தான் இவ்வளோ கூட்டம் எல்லாருமே ஆர்ப்பரிக்கிறாங்க. சீமான் அண்ணன் களத்துக்கு வந்துட்டாரு.